சில மிஸ்டீரியஸான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஃபுட்டேஜோட ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரான குவாலிட்டினே சொல்லலாம். ஆனா இந்த வீடியோவில் காட்டப்படுற இந்த சிலையோட கண்களை தொடர்ந்து ஊத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த சிலையை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணவர் ஆரம்பத்துல அதை ரெக்கார்ட் பண்ணப்போ இந்த சிலையோட கண்ணிமைகள் இப்படி கண்களை முக்கால்வாசி அளவுக்கு மூடின மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கேமராவோட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி லைட் செட்டப்ல சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்காக கேமரா ஆஃப் பண்ணிட்டு சில வினாடிகளுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி அதே சிலையை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போதான் அந்த சிலையோட இமைகள் ஓபன் ஆகி இருக்கிறதையும் அவர் கவனிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஓபன் ஆகி இருக்குன்னு பாருங்க. கேமராவோட லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னால கூட இது நடந்திருக்குமான்னு கேட்டா அது அவ்வளவு உறுதியா சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமானதுங்கிறது தான் மர்மமான ஒன்னாவே இருக்கு. நம்ம ஊர் பக்கம் பிள்ளையார் பால் குடிக்கிற மாதிரி சில வினோதமான சம்பவங்கள் அப்பப்போ வெளிநாடுகள்லயும் நடக்கிறது உண்டு. அதுல ஒண்ணுதான் சிலையோட கண்ணுல இருந்து நீர் வடிகிற இந்த நம்ப முடியாத காட்சி. இயேசுவோட அம்மாவான தூய கன்னி மரியாவுக்கு கத்தோலிக்க திருச்சபையில வழங்கப்படுற பெயர்கள் ஒண்ணுதான் அவர் லேடி ஆஃப் குவாடலவ். அப்படிப்பட்ட 2018 வருஷம் நியூ மெக்சிகோவோட தேவாலய திருச்சபை ஒண்ணுல வைக்கப்பட்டிருந்த குவாடலவ்ங்கிற இந்த மரியாவோட சிலை ஒண்ணுல இருந்து தான் இந்த அதிசயமான சம்பவம் நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த சிலையோட கண்கள்ல இருந்து தானாவே கண்ணீர் துளிகள் வழிஞ்சி கீழ் நோக்கி வெளியே ஆரம்பிச்சிருக்கு. அதோட இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் கூட ட்ரை ஆகாத அந்த கண்ணீர் துளி அடுத்த நாள் வந்து பார்த்தப்பவுமே கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்திருக்கு. க்ளோஸ் அப்ல கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்த கண்ணுல இருந்து வெளிஞ்ச அந்த கண்ணீர் சந்தேகத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஆங்கிள் தான் இருந்திருக்கு. ஆனாலும் நம்ப முடியாத இந்த நிகழ்வுக்கு பின்னாடி வேற ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ் வச்சு என்ன மாதிரியான ஒரு காரணம் சொல்லப்பட்டதுன்னா தேவாலயங்கள்ல சிறப்பான பிரார்த்தனை நடக்கிற சமயங்கள்ல சில தனித்துவமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் சிலைகள் மேல பிரயோகப்படுத்துவாங்களாம். குறிப்பா ஸ்பெஷலான ஆலிவ் ஆயில யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால கூட இப்படி கண்ணீர் வழியிற மாதிரியான ஒரு காட்சி எதாச்சியா நடந்திருக்கலான்னு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தான் குழப்பமான ஒன்னாவே இருக்கு. சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருந்த இந்த வீடியோ ஃபுட்டேஜும் மிஸ்டீரியஸான ஒன்னாவே தான் அமைஞ்சிருந்தது. மிட் நைட் டைம்ல சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆன இந்த வீடியோவில் கையில ட்ரைடன்ட் மாதிரியான ஆயுதத்தை வச்சிருந்த சிலை ஒண்ணு திடீர்னு அதை வச்சு பக்கத்துல இருந்த இன்னொரு சிலையை தாக்குற மாதிரி பதிவாகி இருந்தது அந்த சிசிடிவில. அது மட்டும் இல்லாம அதை தாக்குற மாதிரி பதிவான அடுத்த நொடியே அந்த சிசிடிவி கேமராவும் திடீர்னு சிக்னல் கட் ஆகி இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது தற்செயலா தான் நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்குமான்னு ஒரு விதமான சந்தேகத்தையும் இது ஏற்படுத்ததான் செய்யுது. இப்ப நம்ம பாக்குற இந்த வீடியோவை மெக்சிகன் சிட்டியான சாலிட்டோவில் இருந்த ஒரு தேவாலயத்துல ஜூன் 2016 வருஷம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல சாதாரணமான ஒன்னாவே இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஜூம் பண்ணி பார்த்தப்பதான் அதுல ஒரு மர்மமான விஷயமும் பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. அதாவது கேமராவை க்ளோஸ் அப்ல கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணப்போ 1 நிமிஷம் 4வது செகண்ட்ல ஆரம்பிச்சு 1 நிமிஷம் 10வது செகண்ட் வரைக்குமான அந்த பர்டிகுலர் கேப்ல இயேசு கிறிஸ்துவோட சில கண்களை திறந்து மூடி இருந்த சம்பவம் அதுல பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. 1 நிமிஷம் 4வது செகண்ட்ல இது நல்லாவே மூடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 நொடிகளுக்கு திறந்திருக்கிறதையும் உங்களால நல்லாவே பார்க்க முடியும். இது உண்மையிலேயே நடந்திருந்தா கண்டிப்பா அதிசயம்னு தான் சொல்லணும். இல்லனா இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் எஃபெக்ட்ஸ் ஆட் ஆகி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த சிலையோட கண்களும் திறந்து மூடுற மாதிரி தான் கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனால இதுவும் மிஸ்டீரியஸான ஒன்னாவே மாறி இருந்தது. இந்த வீடியோவில் தெரியற சிலையை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா அதோட கண்கள் திறந்து மூடுறத நல்லாவே பார்க்க முடியும். இதுவும் உண்மையிலேயே நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடியும் வேற ஏதாவது ட்ரிக் இருந்ததான்னு தெரியல. ஆனா சில பேர் இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா இந்த காட்சியை படம் பிடிச்ச கேமரா ஷேக் ஆகுறதாவும் சடனா பிளர் ஆகி மங்குற மாதிரியும் இப்படி அந்த சிலையை ஒரு அன்ஸ்டேபிளான மூவ்மெண்ட்லயே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறதுனால அதனால கூட அதோட கண்கள் கேமரா பிளர் ஆகும் போது கண்கள் மூடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இதுவே மாறி மாறி மறுபடியும் நடக்கிறப்போ அந்த சிலையும் கண்களை திறந்து மூடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. இதுல உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்தியாவில் ஒரு இடத்துல 2016 வருஷம் சாய்பாபா சிலை ஒண்ணுல நடந்த மாற்றம் நிறைய பேரால கவனிக்கப்பட்டு மிரள வச்சிருந்தது. பொதுவா கடவுள் சிலைகள் மேல போட்டிருக்கிற மாலைகள் சில சமயம் நழுவி எதாச்சியா கீழே விழுறது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படித்தான் இந்த சாய்பாபா சிலை மேல இருந்து கீழே விழுந்த மாலையும் விழுந்திருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதாச்சியா ஆப்போசிட்ல இருந்த கேமரா ஒண்ணுல பதிவாகி இருந்த அந்த காட்சியை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தப்போதான் ஏதோ சாய்பாபாவே தன்னோட தோள்பட்டையை அட்ஜஸ்ட் பண்ணதுனாலதான் கழுத்துல இருந்த அந்த மாலை கீழே விழுந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தி இருந்தது. அந்த காட்சி தான் இது உண்மையிலேயே சிலை அசைஞ்சதுனால தான் நடந்ததா இல்ல அது மாதிரியான ஒரு தோற்றம் பாக்குற நம்ம கண்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்ததான்னு தெரியல. ஆனா சாய்பாபா செஞ்ச இந்த வேலையை உண்மைதான்னு சொல்லி நிறைய பேர் சாய்பாபாவோட மகிமைன்னு இதை வைரலான ஒன்னாவும் மாத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. இங்க சிம்மாசனம் ஒண்ணு மேல உட்கார்ந்து இருந்த சிலை ஒரு 7 செகண்டுக்கு தன்னோட தலையை திருத்தி இருந்தது. அந்த மியூசியம்குள்ள நுழைஞ்சிருந்தவரோட கேமராவில அது பதிவாகி இருந்திருக்கு. கேமராவில பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி ஷேக் ஆகி இருந்ததுனால இதை ஸ்டில் இமேஜா வச்சு பார்க்கும்போது இந்த கேமராவில ரெக்கார்ட் பண்ணவர் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சப்போ அந்த சிலை இப்படி சைட்ல பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அந்த கேமராவோட மூமெண்ட்டை பொறுத்து அந்த சிலையும் ஒரு 7 செகண்டுக்கு திரும்பி இருந்தது நல்லாவே தெரிய வருது. சைனாவில் இருக்கிற லின்குவான்கிற டெம்பிள் இருக்கிற குவான் என்கிற சிலை ஒண்ணு கண்களை திறந்து அசைக்கிற மாதிரி கேமராவில் பதிவாகி இருந்த காட்சி பார்க்கிற எல்லாரையுமே மிரள வச்சிருந்தது. ஒருவேளை இது மனிதனால கண்கள் திறக்கிற மாதிரியே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான சிலை வடிவமைப்பா கூட இருக்கலாம்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா போன் கேமரா முன்னால படம் பிடிக்கப்பட்ட இந்த காட்சியில வெறும் 42 செகண்டுக்கு மட்டும்தான் அந்த சிலை கண் சுமற்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் பதிவாகி இருந்திருக்கு. மற்றபடி அந்த சிலை ரொம்ப சாதாரணமான ஒரு சிலை மாதிரி தான் இருந்ததாகவும் அதை கேமராவில் நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் இந்த போட்டோவை எடுத்தவங்களே சொல்லி இருந்திருக்காங்க. குறிப்பா எப்பெல்லாம் பெல் சவுண்ட் கேக்குதோ அப்பவெல்லாம் அதோட கண்கள் திறந்து மூடுறது கேமராவில் பதிவாகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிலைக்கு பின்னாடி இருந்த பேக்ரவுண்ட்லயும் ஏதோ ஒரு அமானுஷ்யமான மூவ்மெண்ட் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனா அது நம்ம பாக்குற இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல தெளிவா தெரிய வரல. அதோட இந்த சம்பவம் பத்தின முழுமையான விவரம் தெரிய வராததுனால இதோட உண்மைத்தன்மையும் கேள்விக்குறியான ஒன்னாதான் இருந்தது. இருந்தாலும் இது இன்டர்நெட்ல வைரலான ஒன்னாவும் மாறி இருந்தது. ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் ட்வார்ஃப் அப்படிங்கிற மூவில வரக்கூடிய ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற கேரக்டரை உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்னோ ஒயிட் கேரக்டரோட மிகப்பெரிய சிலை ஒன்றும் மெக்சிகோவோட தீம் பார்க் ஒண்ணுல இருக்கு. ஆல்ரெடி அது பார்க்கவே கொஞ்சம் கிரீப்பியான ஒன்னாவே தான் இருக்கும். ஆனா ஒரு முறை அந்த சிலை அங்கிருந்து இடமாத்தி கொண்டு போனப்போ அதோட கண்கள் பிளிங்க் ஆன சம்பவம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகி ஒரு விதமான பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த காட்சி தான் இது. ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு சாமி முளைச்சிருக்குன்னு சொன்னாலோ இல்ல பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு சொன்னாலோ எப்படி நம்ம நாட்டுல ஊர் முழுக்க ஒண்ணு கூடுவாங்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் அர்ஜென்டினாவிலையும் நடந்திருக்கு. 2017 வருஷம் ஒருத்தங்க வீட்டுல வச்சிருந்த வர்ஜின் மேரி சிலையோட கண்கள் இருந்து ரத்த கண்ணீர் வடியறதா சொல்லப்பட்டது. அந்த வீட்டுல சில பேர் சொந்தமா வச்சிருந்த சிலையில இது மாதிரியான ஒரு வினோதமான சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்டதும் அந்த சிலையை அங்கிருந்த தேவாலயம் ஒண்ணுக்கும் இடமாத்தி வச்சிருந்தாங்க. அதோட அந்த அதிசயத்தை பார்க்க கூட்டம் கூட்டமா படையெடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா எதனால அதோட கண்கள் இருந்து சிவப்பு நிறத்துல தர்மம் ரிலீஸ் ஆனதுங்கிறதுக்கான காரணம் மட்டும் சரியா தெரிய வரவே இல்லை. புத்தர் சிலையை பொறுத்த வரைக்கும் அதை இந்த உலகத்தோட பெரும்பாலான இடங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பா புத்திசம ஃபாலோ பண்ணக்கூடிய சைனா, ஸ்ரீலங்கா, மலேசியாவோட கோலாலம்பூர் மாதிரியான இடங்கள்ல நிறைய புத்தர் சிலைகளை பார்க்கலாம். அதுலயும் கோலாலம்பூர்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒண்ணு தன்னோட கண்களையும் மற்ற உடல் பாகங்களையும் லேசா அசைக்கிற மாதிரியான ஒரு காட்சி கேமராவில் வீடியோவா ரெக்கார்ட் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களால விட்னஸ் பண்ணப்பட்ட இந்த சம்பவத்தை அதிசயமான ஒன்னாவே தான் பார்த்தாங்க. ஆனா கோல்டு பிளேட்டால செய்யப்பட்ட இந்த சிலைக்குள்ளார வேற ஏதாவது ஒரு மெக்கானிசம் ஆட் பண்ணி இப்படி அசைகிற மாதிரி வச்சிருந்தாங்களாங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருந்தது. இப்படி சில சந்தேகங்கள் இருக்கும்போது இந்த புத்தர் சிலை அசைஞ்சது உண்மையிலேயே ஒரு மிராக்கிளா இல்ல நம்ம கண்களுக்கு தான் ஏதோ ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்ததாங்கிறது குழப்பமான ஒன்னாவே தான் இருக்கு. நம்ம ஊர் பக்கம் திருவிழா நடக்கிறப்ப கடவுள் சிலையை பல்லக்களை வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வர மாதிரி இயேசு கிறிஸ்துவ வழிபடுறவங்களும் வெளிநாடுகள்ல வெளியே ஊர்வலமா கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகள் அப்பப்போ நடக்கும். அப்படித்தான் 2016 வருஷம் நார்த் ஈஸ்ட் மெக்சிகோவில் இருக்கிற சால்டிலோங்கிற பகுதியில ஜீசஸோட சிலை ஒண்ணு சிலுவையில சுமக்கிற மாதிரி தூக்கிட்டு போனப்போ கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்த ஒரு காட்சி வினோதமான ஒன்னாவே இருந்தது. அது வரைக்கும் அசையாம இருந்த இயேசுவோட சிலையில திடீர்னு தலை மட்டும் கழுத்தை மேல தூக்கி ஒரு நொடி அசைஞ்சிருந்தது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்தது. இதுல உங்கள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிலையை தூக்கிட்டு போறப்போ ஆட்டினதுனால கூட தலை அசைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா அந்த சிலை மொத்தமுமே மண்ணால செய்யப்பட்டு அது மேலதான் அங்கவஸ்திரத்தை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்க தலை மட்டும் தனியா செய்ய வாய்ப்பே இல்லை. சோ அதனால இதுவும் விளக்க முடியாத மிஸ்டீரியஸான சம்பவங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது.
நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், எகிப்துல ஏராளமான மர்மமான விஷயங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோட கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான மர்மங்களும் அங்க இன்னமும் புதைஞ்சு இருக்குங்கிறது. அதுலயும் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களையுமே கூட இன்னும் தெளிவா விளக்க முடியாத பல மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. உதாரணமா, பிரமிடுகள் உண்மையிலேயே என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை வச்சு கட்டமைக்கப்பட்டது, ஸ்பிங்ஸ் சிலைக்கு அடியில் இருக்கிற சீக்ரெட் சேம்பர்ஸ்ல என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நிறைய இந்த எகிப்தை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட இந்த 10 இன்ச் மட்டுமே உயரம் இருக்கிற எகிப்திய சிலையை பத்தின ஒரு விஷயமும் கண்டிப்பா உங்களை மிரள வைக்கும். ரொம்ப சின்னதா இருக்கிற இந்த எகிப்திய சிலையை மான்செஸ்டர் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் இந்த சிலை மியூசியம்ல இருக்கும் பொழுது அங்க சர்வைலன்ஸ் கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்த ஒரு அமானுஷ்யமான காட்சி அதை பார்த்த எல்லாரையுமே அதிர்ச்சியில உரைய வச்சிருந்ததுன்னே சொல்லலாம். அதாவது சாயங்காலத்துல இருந்து இரவு நேரம் வரைக்கும் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் எதாச்சியா ஒரு முறை சிலர் பார்த்தப்போ அந்த குறிப்பிட்ட சிலையில மட்டும் ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த மொத்த ஃபுட்டேஜையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணி பார்த்தப்போ அந்த குறிப்பிட்ட எகிப்திய சிலை மட்டும் ரொம்ப மெதுவா இருந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே நகர்த்திக்கிட்டது தெரிய வந்திருக்கு. பண்டைய எகிப்தை சேர்ந்த நெப்சோனோங்கிற இந்த சிலை 4000 வருஷங்களுக்கும் பழமையானதுங்கிறதோட இதோட இந்த அமானுஷ்யமான செயல்பாடு காரணமா இது ஏதோ ஒரு சாபம் பெற்ற சிலையா கூட இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஜூன் 28, 2019 வருஷம் பிரேசில் இருக்கிற உலகத்திலேயே உயரமான இயேசு சிலையில ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. திடீர்னு ஒரு நாள் இரவு நேரத்துல இயேசுவோட இதயம் துடிக்கிற காட்சி அந்த சிலையோட மார்பு பகுதியிலிருந்து தெரிய ஆரம்பிச்சு பாக்குற எல்லாரையுமே மிரள வச்சிருந்தது. ஆனா இதை பாக்குறப்பவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பித்தலாட்டம் இருக்குன்னு. அது உண்மைதான். என்ன நடந்ததுன்னா, இதயம் சம்பந்தமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகத்தான் இயேசுவோட சிலை மேல இரவு நேரத்துல லைட் ப்ரொஜெக்ஷன் மூலமா காட்சிகளை ஓட விட்டு ஒரு வித்தியாசமான விளம்பர முறையை பிரேசில்ல செஞ்சிருந்தாங்க. அந்த காட்சி தான் இது. தேவாலயம் ஒண்ணுல குட் ஃப்ரைடேவுக்கான பிரார்த்தனை நடந்துட்டு இருந்தப்போ இயேசு சிலையோட தலை திருமண ஒரு காட்சி அங்க இருந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகி பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காட்சி தான் இது. வீடியோவா ரெக்கார்ட் ஆகி இருந்த இந்த காட்சி எந்த இடத்துல நடந்ததுன்னு தெரிய வரல. ஆனா சில பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தப்போ சடனா இயேசுவோட தலை ரொட்டேட் ஆகிற மாதிரியான காட்சியை நீங்க இந்த வீடியோவை உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிய வரும்.